பூட்டியிருக்கும் வீட்டின் முன் சொந்த பந்தங்களோடு தர்ணாவில் குதித்திருந்தார் அந்த பெண். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அந்த பெண்ணிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். நீண்ட நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த பெண் காவல் நிலையத்திற்கு சென்று நடந்ததை கூறியிருக்கிறார். தர்ணாவில் ஈடுபட்டவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள வடுகசாத்து கிராமத்தை சேர்ந்த ரேகா. 28 வயதான இவர் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்துள்ளார். ரேகாவிற்கு ஆரணி அருகே உள்ள மேல் சீசமங்கலம் கிராமத்தை சேர்ந்த திருவரங்க பாரதி என்பவருடன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது. திருமணம் நடைபெற்ற சில மாதங்களிலே திருவரங்க பாரதியும் அவரது குடும்பத்தினரும் ரேகாவை வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரேகா ஆரணி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் பேரில் சரிவர நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தன்னை கணவனோடு சேர்த்து வைக்க சொல்லி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் ரேகா. போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி ரேகாவை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஆரணியில் ரேகாவிற்கு ஏற்பட்டதைப் போலவே வரதட்சணை பிரச்சினை தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜெனிஃபர் என்பவருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஜெனிஃபர் தற்போது உயிரோடு இல்லை. சீர்காழி கோட்டாட்சியர் அர்ச்சனாவிடம் தங்கள் மகளுக்கு நடந்த கொடுமைகளை ஆதங்கத்தோடு விவரித்துக் கொண்டிருந்தனர் ஜெனிஃபரின் குடும்பத்தினர். இருபத்து 3 வயதான ஜெனிஃபர் ஒரு பட்டதாரி. மயிலாடுதுறை அருகே உள்ள செங்குடி கிராமத்தை சேர்ந்த உறவினரான மார்டின் ராஜ் என்பவரை காதலித்திருக்கிறார். 5 ஆண்டுகளாக இருவருக்கும் காதல் தொடர்ந்திருக்கிறது. ஜெனிஃபருக்கு அக்கா ஒருவர் உள்ளார். இந்த சூழலில் மார்டின் ராஜ் வீட்டில் திருமணத்திற்கு அவசரப்படுத்தியிருக்கிறார்கள். அக்கா இருக்கும்போது தங்கைக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது என்று ஜெனிஃபர் குடும்பத்தினர் மறுத்திருக்கிறார்கள். அப்படியிருந்தும் மார்டின் ராஜ் குடும்பத்தினர் வற்புறுத்தவே வேறு வழியின்றி இருவருக்கும் கடந்த பிப்ரவரி மாதம் திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். என் பொண்ணு சீரெல்லாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு என் பிள்ளைய அவன் பையன் லவ் பண்ணான்னு சொல்லிட்டு சீரெல்லாம் எதுவுமே வேணாம், எனக்கு பொண்ணு மட்டும் கொடுங்க. எனக்கு இப்போ அந்த 9ஆம் தேதி கல்யாணம் பண்ணா என் பையன் செத்துருவான், பொண்ணு கொடுக்கலன்னு சொல்லி எங்களை பாடாப்படுத்தி அந்த ஊருக்காரவங்களும் செங்குட்டிக்காரவங்களும் எங்கள் ஊருக்காரங்களையும் வச்சு பேசி அரேஞ்ச் மேரேஜ் அப்பா பண்ணணும். திருமணம் முடிந்த நிலையில் 10 நாட்கள் மட்டுமே மணப்பெண்ணுடன் குடும்பம் நடத்திய மார்டின் ராஜ் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று விட்டார். இந்நிலையில் ஜெனிஃபரின் அக்காவுக்கு சம்பவத்தன்று திருமணம் நடைபெற்றுள்ளது. திருமணத்திற்கு ஜெனிஃபரும் அவரது மாமியார் இருதயமேரி, நாத்தனார் வென்சியா மேரி ஆகியோர் சென்று உள்ளனர். அப்பொழுது ஜெனிஃபரின் அக்காவிற்கு கொடுக்கப்பட்ட சீர்வரிசை பொருட்களை அவர்களது செல்போனில் புகைப்படம் எடுத்த மாமியாரும் நாத்தனாரும் அங்கேயே கடும் சண்டையிட்டு ஜெனிஃபரை அழைத்துக் கொண்டு அவர்களது வீட்டிற்கு சென்று உள்ளனர். என் பெரிய பொண்ணு கல்யாணத்துல சீர்வரிசை எல்லாம் பார்த்துட்டு இந்த தகர கொட்டாயில கிடக்கிறவனுக்கு ஜாமா என் அம்மா கேவலமா போயிட்டானா, என் 3 பொண்ணு வாங்கி தரலையான்னு என் பொண்ணு அங்கேயே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என் பொண்ணு அழுதுகிட்டே இருந்தா ஏமான்னு கேட்டேன். ஒன்னும் இல்லாமன்னுடுச்சு. சரி கல்யாண வீட்டுல எதுவும் வாய தந்தா கலவரமா போயிடுமேன்னு சொல்லிட்டு வீட்டுல போய் கேப்புன்னு பண்ணேன். என் பிள்ளைய பொண்ணு மாப்பிள்ளையோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு உடனே கிளம்புன்னு என் பிள்ளைய அழைச்சிட்டு போனாங்க. உங்க அக்காவுக்கு மட்டும் நிறைய வரதட்சணை கொடுத்திருக்காங்க, உனக்கு மட்டும் ஏன் வரதட்சணை கொடுக்கல என்று ஜெனிஃபரின் மாமியார் அவரை அடித்து துன்புறுத்தியதாக சொல்லப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் ஜெனிஃபர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்கிறார். போன் பண்ணுச்சு, 2 வாரத்தை தான் பேசுனுச்சு. என் பொண்ணு என்ன சொல்லிச்சு, ஏமா அங்க இருக்க சீர்வரிசை எல்லாம் பார்த்துட்டு என்ன அடிக்கிறாமா திட்டுறாமான்னுச்சு. அப்படியே பொண்ணு சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டுப்பா. எப்ப என்னன்னு தெரியலப்பா, அக்கா போய் பாத்துருவாப்பான்னு என் பையனோட 2 பேரும் அனுப்புனா. அங்க போய் பார்த்தா என் பிள்ளை உயிரோட இல்லப்பா. ஒருத்தர் தண்ணி கொடுக்கல, ஒண்ணு கொடுக்கல, என் பிள்ளைய சுத்தி தான் நிக்கிறாங்களே. என் பிள்ளைய என்னன்னு பாக்கல, என் பச்சை பிள்ளை இந்த நிக்கிற. இது தூக்கிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி ஆம்புலன்ஸ்ல போட்டு கொண்டு வந்துருக்கு 1000. இங்க பாக்குறப்ப என் பிள்ளை மூஞ்ச இது வரலையுமே நான் பாக்கலப்பா. வரதட்சணை கொடுமையால் ஜெனிஃபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று அவரது குடும்பத்தினர் இருதயமேரி மீது குற்றம் சாட்டுகின்றனர். முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த வழக்கின் முழு பின்னணியும் தெரிய வரும்.